தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர், பார்வையற்றோர் பார்வை பெறுவர் என முழக்கமிடவும், ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும் ஆண்டவர் என்னை அனுப்பியுள்ளார். அல்லேலூயா. நேர்மையாளர்களை அல்ல, பாவிகளையே அழைக்க வந்தேன். மார்க்கு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 2 இறை வசனங்கள் 13 முதல் 17 முடிய. இயேசு மீண்டும் கடலோரம் சென்றார். மக்கள் கூட்டத்தினர் எல்லோரும் அவரிடம் அவர் அவர்களுக்கு கற்பித்தார். பின்பு அங்கிருந்து அவர் சென்ற பொழுது அல்பே மகன் லேவி சுங்கச்சாவடியில் அமர்ந்திருப்பதை கண்டார். அவரிடம் என்னை பின்பற்றி வா என்றார். அவரும் எழுந்து இயேசுவை பின்பற்றி சென்றார். பின்பு அவருடைய வீட்டில் பந்தியில் அமர்ந்திருந்த பொழுது வரி தண்டுபவர்கள், பாவிகள் ஆகிய பலர் இயேசுவோடும் அவருடைய சீடர்களோடும் விருந்துண்டனர். ஏனெனில் இவர்களுள் பலர் இயேசுவை பின்பற்றியவர்கள். அவர் பாவிகளோடும் வரி தண்டுபவர்களோடும் உணவருந்துவதை பரிசேரை சார்ந்த மறைநூல் அறிஞர் கண்டு அவருடைய சீடரும் இவர் வரிதண்டுவரோடும் பாவிகளோடும் சேர்ந்து உணவுண்பது ஏன் என்று கேட்டனர். இயேசு இதை கேட்டவுடன் அவர்களை நோக்கி, நோயற்றவர்களுக்கு அல்ல, நோயுற்றவருக்கே மருத்துவம் தேவை. நேர்மையாளர்களை அல்ல, பாவிகளையே அழைக்க வந்தேன் என்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி.